ரீசெண்டா கோட் ரிலீஸ் ஆகி பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருக்குண்ணே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் அண்ணா படம் வந்து ஃபர்ஸ்ட் நான் விஜய் அண்ணா பார்க்கறதுக்கு தான் உள்ள போறேன். அதுக்கப்புறம் படம் பார்ப்பேன், கதை என்னங்கிறதான். ஸோ அந்த வகையில் நான் ஃபர்ஸ்ட் டே போய் ரொம்ப எக்ஸைட்டடா விசில் அடிச்சு கத்தி செலிப்ரேட் பண்ணி, அதுவும் 2 தளபதி, ஒன்று இளைய தளபதி, ஒன்று தளபதி, 2 பேரோட கிளாஷ் பண்ணுற சீன்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி அண்ணனோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மெனக்கடல் தெரிஞ்சது. 2 கேரக்டர்ஸில் டிஃப்ரென்சியேஷன் கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக, ஒன்று ரொம்ப சட்டிலாக ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருந்தது, இன்னொன்று ரொம்ப சீக்கியாக ரொம்ப ஆட்டிடியூடாக பண்ணியிருந்தார். டான்ஸ் ஃபைட்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை, அவர் அதுலலாம் நான் மாஸ்டர் அவர். ஸோ இந்த படம் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. இன்றைக்கி மட்டும் இல்லை, எப்போதுமே தளபதியை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விசில் நம்மள்த தான் இருக்கும். அண்ணா ஒரு பக்கம் வந்து கேமியோஸ் நிறையா இருக்குது. ஸோ கேமியோஸ் வச்சே படம் ஓடுதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? கேமியோஸ் இருக்கு, பட் அதை வச்சு படம்லாம் ஓடல. விஜயனாவோட மாசு, விஜயனோட க்ரௌட் புல்லிங், விஜயனோட அப்பீல் இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு டோட்டல் தமிழ்நாடுல மேக்ஸிமம் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் தளபதியோட ஃபேன்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து தளபதியை பார்க்க தான் வராங்க தவிர, கேமியோஸ் வருது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ட்விஸ்டிங்காக இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் த மெயின் ஃபேக்டர் ஆஃப் கோட் இஸ் தளபதி தான். ஓகே டன். அண்ட் கமிங் பேக் டு கோலி சோடா ரைசிங்னா, ஸோ ஷூட்டிங் டைமில் வந்து ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும்ல. இந்த இன்சிடென்ட் வந்து ஃபன்னியாக இருக்கலாம், ஆரல்ஸ் வந்து ஐயோ இந்த ஒரு ஷூட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம், இந்த ஒரு சீன் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சோம், அந்த மாதிரி ஏதாச்சும் சீன்ஸ் இருக்கும்ல, அதை எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்னோட போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து காசிமேடு கப்பலில் நடுக்கடலில் ஷூட் பண்ணதுனால அண்டர் த சன், வாட்டர், ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது, 2வது வந்து காற்று, எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் அது வந்து கஷ்டம் அப்படின்னு நினைக்கல நான். இட்ஸ் பார்ட் ஆஃப் மூவி மேக்கிங், இட்ஸ் பார்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் ஜாப். பட் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், அது கொஞ்சம் அந்த சைடில் ஷூட் பண்ணும்போது சீ சிக்னஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. கடல் பக்கத்துலேயே இருந்தால் ஒரு மாதிரி ஃபீவரிஷாக ஒரு ஃபீல் வரும். 2வது பாடி பெயின் வரும். நம்ம ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம், பட் பாடி பெயின் வரும். 2வது வந்து கப்பலில் நீங்கள் கடலுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடல் ஒரு ஆம்பியன்ஸ், வாட்டர் எல்லாமே வந்து வேறு மாதிரி பாதிக்கப்படும். அந்த மாதிரி பண்ணோம். காமெடியாக என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் லைட்டாக புகழ் அப்படி தட்டினேன், 2 நாள் வந்து வலிக்குதுன்னு கத்தின்னு இருந்தாரு. அந்த நீங்கள் அங்கேயே அதை பண்ணுறீங்களாண்ணே? ஷோவில் தானே பண்ணீங்கன்னு நினச்சேன் நான். அவர் அடிச்சா பண்ண ஸோ லைட்டாக ஒரு எல்போ ஷாட் ஒன்று வைங்க. நான் எப்படி தட்டினேன்னு காட்டுறேன். ஆல்ரெடி ஏற்கனவே ரொம்ப ஹெவியாக இருக்கிறான் நானே. அண்ணன் உங்ககிட்ட கண்டிப்பாக கேட்கணும், மிஸ்டர் ஜூ கீப்பர் எல்லாத்தையுமே நார்மலாக கேட்க மாட்டேன், எல்லாத்தையும் கண்டிப்பாக தான் கேட்பியோ. ஆமாம் கேளு. மிஸ்டர் ஜூ கீப்பர் எப்போண்ணே வரும்? ஹீரோவா பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இது பார்க்கலான்னு பிளான் பண்ணோம், ஆனால் கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. அஃபிஷியலாக நீங்கள் அப்டேட் அது இப்போ கூடி சீக்கிரம் இந்த மாதத்தில் தெரிஞ்சிட சொல்லலாம். எல்லாமே முடிஞ்சிருச்சு. டேட்டுக்கு மட்டும் டேட் சொல்லிடுவாங்க.